ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 2A மற்றும் குரூப் 4க்கான தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழோட டெஸ்ட் சீரியஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய அதாவது பொது தமிழ் ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ்ஸு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அழகு 1 இலக்கணத்திலேருந்து நமக்கு 25 கொஷின்ஸும், அடுத்ததாக அழகு 2 சொல்லகராதியிலேருந்து 15 கொஷின்ஸும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகு 3ல் பார்த்தீங்கன்னா எழுதும் திறனில் 15 கொஷின்ஸும், நெக்ஸ்ட் கலைச்சொற்கள், ஸோ யூனிட் 4 அழகு 4ல் இருந்து கலைச்சொற்கள் இருந்து 10 கொஷின்ஸும், நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் இருந்து 15 கொஷின்ஸும், 6th ஒன் எளிய மொழிபெயர்ப்பில் இருந்து ஒரு 5 கொஷின்ஸும் நமக்கு வரும். அடுத்ததாக 7th ஒன் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இதுதான் தமிழுக்கான நம்மளுடைய சிலபஸ். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட்டு எக்ஸாம் வரைக்கும் எல்லோரும் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கூல் புக்கில், அதாவது ஓல்டு புக்கு, நியூ புக்கு, இதில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணமே நம்ம படிச்சுட்டு போயிருந்தோம். ஆனால் நமக்கு நிறைய கொஷின்ஸ் கொஞ்சம் வெளியிலேருந்து வந்திருந்தது. ஸோ அவுட் சோர்ஸ்லேருந்து வந்தது. ஸோ அதையும் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையும் நம்ம தரவு பண்ணாதான் நமக்கு தமிழில் போதுமான கேள்விகளை ஒரு அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம்லாம் நமக்கு இந்த சிலபஸ் மாறதுக்கு முன்னாடி 90+, 95+ அப்படின்றது ஈஸியாக எடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நமக்கு அவுட் சோர்ஸில் இருந்தும் கொஷின்ஸ்லாம் நிறையா வருது அப்படின்றதுனால இலக்கணத்தில் கொஞ்சம் டஃப்னஸ் கொடுத்து கேட்குறதுனால 85+, 90 85+ அந்த மாதிரி நம்ம தாராளமாக எடுக்கலாம். அதையும் எடுக்க முடியாதுன்றது கிடையாது. 85+, 90 வரைக்கும் நம்ம தாராளமாக எடுக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் பத்தாது. அதை தாண்டி நம்ம சில அவுட் சோர்ஸில் இருந்து நம்ம படிக்கணும். ஸோ நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் நம்ம போடக்கூடிய இந்த டெஸ்ட் சீரியஸ் ஆனது இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதாக இருக்கும். அதாவது ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாக அவுட் சோர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், கவர் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நம்ம கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிளாஸஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் அதற்கான கிளாஸஸ் நமக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதற்கான கிளாஸஸை பார்த்த பிறகு அதுக்கு பிறகு டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டையுமே சேர்ந்த ஒரு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னலாம் நம்ம ஸ்பெஷலாக இந்த டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பாருங்கள், ஸ்டாண்டர்ட் வைஸ் கவரேஜ். அதாவது சிலபஸ் அடிப்படையில் 6th to 12th நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம், போத் ஓல்ட் அண்ட் நியூ புக். சரிங்களா? அடுத்ததாக சிலபஸ் நமக்கு என்ன சிலபஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் நம்ம சிலபஸ் பார்த்தோம். அந்த சிலபஸ் முழுசுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். அதாவது கிளாஸஸ் கவர் பண்ணி கொடுப்போம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளியில் இருந்து நம்ம சில புத்தகங்களை படிக்கக்கூடிய கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்படின்ற சூழல் இருக்கும் போது அந்த அவுட் சோர்ஸ்லையும் இருந்து என்னென்னலாம் வெளியில் நம்ம படிக்கணுமோ அதை சிலபஸ் வைஸாக சிலபஸ் நமக்கு கொடுத்துக்கப்பட்ட சிலபஸில் இருந்து நம்ம என்ன படிக்கணுமோ அதற்கான கிளாஸஸும் இருக்குது, அதற்கு ரிலேட்டடாக டெஸ்ட்டும் இருக்குது, அண்டு அதற்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் யூனிட் டெஸ்ட் பிடிஎஃப் வழங்கப்படும். ஸோ இந்த நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி படிக்கக்கூடிய புத்தகங்களில் இருந்து அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பழைய புத்தகங்களும் முழுசாக கவர் பண்ணிடுவோம். அதாவது இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா கண்டிப்பாக அது ஓல்டு புக்கும் இருக்குது, நியூ புக்கு இருக்குது. இது கிளாஸஸ் அப்படின்றதுனால கிளாஸஸும் இருக்குது, டெஸ்ட் சீரியஸும் இருக்குன்றதுனால 360 டிகிரி, அதாவது முழுசாக எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எவ்வளோலாம் நம்ம கவர் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதனால தான் நம்ம 360 டிகிரி ப்ரிப்பரேஷன் அப்ரோச் அப்படின்றத போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இலக்கணம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணுறோம், அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணதாக இருந்தாலும் இலக்கண வகுப்புகள் பொதுவாக ஆரம்பத்துலேருந்து எப்படி நடக்கும்னா அதோட பேசிக்லேருந்து அதோட அடிப்படையிலேருந்து தான் நம்ம மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது, கிளாஸஸ் முடித்த பிறகு டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டு முடித்த பிறகு நம்மளுடைய ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே எத்தனை கேள்விகள்னால் நமக்கு எப்படி நம்ம ஜென்ரல் தமிழில் எக்ஸாம்ஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நம்ம பண்ணுறோமோ அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு அந்த 100 கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அனைத்து டெஸ்ட்டுகளுமே இல்லம் தேடி, அதாவது இப்போது இந்த கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது டெஸ்ட்டு நாங்கள் எப்படி நடத்துவோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அவுட் சோர்ஸ்
அவுட் சோர்ஸில் படிக்க வேண்டிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சிருவோம். பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிருவோம். ஓகேவா? ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இது அது அப்போ தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி நம்ம ஒரு எக்ஸாமில் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து எழுதுகிறோமோ அதே ஃபீல் க்ரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சிருவோம். ஓகேவா? கண்டிப்பான முறையில் நம்மளுடைய இந்த பேக்கேஜை வந்து, அதாவது இந்த டெஸ்ட் சீரியஸ் கிளாஸஸை நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணி டெஸ்ட் சீரீஸை கரெக்டாக நீங்கள் போட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்து உங்களுடைய கரெக்ஷன்ஸை, உங்களுடைய மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது, கரெக்டாக இந்த டெஸ்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக 90+ கொஷின்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதற்கு வந்து நாங்கள் வந்து உறுதி. ஓகேவா? ஸோ இதோட சிறப்பு அம்சங்கள்ன்றதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சிலபஸ் வைஸாக எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸ்கூல் புக்ஸு அண்ட் அவுட் சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம். அவுட் சோர்ஸ்க்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் முறையில் கொடுக்கப்படும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, வீட்டுக்கே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அனுப்பிச்சிருவோம். ஓகேவா? இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நமக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸில் இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னா, இங்கே பாருங்களேன். இப்போ டெஸ்ட் நம்பர் 1 வந்து நம்ம பார்த்தோம்னா, ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 1ல் வந்து என்ன டெஸ்ட் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கு, நியூ புக்கு. ஓகேவா? இதில் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கு நம்ம படிக்கிறோம்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அழகு 1ல் இருந்து அழகு 6. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், 1 இலக்கணம், அடுத்து 2 சொல்லகராதி அப்படின்றத பார்த்தோமா. ஸோ நம்ம இலக்கண அடிப்படையில் ஃப்ரம் யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் இந்த 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்னென்ன கவர் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து நடக்கும். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், இப்போ 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் எதெல்லாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகும், இது தேவை, இது தேவையில்லை, இது மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஃபுல் இதை தான் நம்ம 360 டிகிரி அப்ரோச்னு சொல்கிறோம். இதைத்தான் வந்து நம்ம முழுமையாக வந்து 6th ஸ்டாண்டர்டில் நமக்கு as per the சிலபஸ் வைஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாஸஸாக கொடுத்துருவோம். கிளாஸஸை நடத்தி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாவே வந்து போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்போ அதை படித்து அந்த டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். இந்த தமிழ் டெஸ்ட் சீரியஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ 6th ஸ்டாண்டர்ட், அடுத்து 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இது ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஓல்டு புக்ஸ் மூவ் ஆகணும்ல. ஸோ ஓல்டு புக்ஸ் வந்து பார்த்தோம்னா 6th to 8th எல்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நியூ புக்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஸோ 6th to 8th ஓல்டு, அடுத்து 9th, 10th ஓல்டு, இது எல்லாமே ஓல்டு புக்கு. நெக்ஸ்ட்டு 6th, 12th ரிவிஷன் நம்ம பண்ணுறோம் ஓல்டு புக்கு. அடுத்து 6th to 12th ரிவிஷன் பண்ணுறோம் நியூ புக்கு. ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸை வச்சு நம்ம 11 டெஸ்ட் வந்து நமக்கு போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 12 பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு டெஸ்ட் 1. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் 1 இருக்குது. நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 13 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ எழுத்துலேருந்து நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ எழுத்தில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ். இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு சொல்லிலேருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸாக நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதோட ரிவிஷன் பண்ணுறோம் ரெண்டையுமே. நெக்ஸ்ட் 16வது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2003 எடிஷன் புக்ஸு, கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை அவுட் சோர்ஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், இந்த பிடிஎஃபை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ என்னென்னலாம் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளாஸஸாகவும் நம்ம கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் வந்து இருக்கும். இப்படி தான் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணுறோம். மொத்தம் வந்து எத்தனை டெஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அவுட் சோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட் சோர்ஸ்க்குன்னு தனி டெஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எத்தனை டெஸ்ட் அப்படின்னா ஒரு 10 டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அவுட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல தமிழில் எழுத வேண்டுமா. ஸோ இந்த புத்தகத்துலேருந்து நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சு. ஸோ இந்த புத்தகத்தில் இருந்து வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதோட பிடிஎஃப்பும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ்க்கான ஸ்கெடியூல். நல்லா பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் வந்து டெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ 50 டெஸ்ட் இருக்கும். இந்த 50 டெஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90+ கொஷின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் வந்து அதாவது கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா January 6th 1 ஒரு 4 நாள் வந்து கேப் இருக்கும். ஸோ நம்ம வந்து
இப்போ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து நிறைய டைம் வேஸ்ட்டு. ஸோ இப்போலேருந்தே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிறுதுளி பெருவெள்ளம் நம்ம சொல்லுவோம்ல, பழமொழியாக அதாவது பழைய பழமொழியாக இருந்தாலும் இதுதான் உண்மையானது. சிறுதுளி பெருவெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஈஸியாக படித்து எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம், நிறையா கிளாஸஸை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அது வந்து நமக்கு அதாவது நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் கொடுக்கணும். இதுதான் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. பல தடவை நம்ம ரிவிஷன் பண்ண தான் அது எப்போவுமே நமக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இந்த ஸ்கெடியூலை நம்மளுடைய இந்த இந்த டெஸ்ட் சீரியஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் தமிழில் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முடிப்பீங்க. ரொம்ப எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த யூடியூபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.